தேசத்தின் குரல் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் மீதான கட்டுப்பாடுகள் அதிரடி நீக்கம். புதிய சுற்றறிக்கை வெளியானது. தங்கப் பிரியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். அதிரடியாக குறைந்து தங்கத்தின் விலை. வவனியா பிராந்திய கடவுச்சீட்டு அலுவலக சேவைக்கு முட்டுக்கட்டை போடும் தரகர்கள். நாமலை களமிறக்குவோம். மஹிந்தவிற்கு பிமல் சாட்டியடி. ரணில் விக்ரமசிங்கவுடன் ஜனாதிபதியின் நெருங்கிய சகா ரகசிய சந்திப்பு. தாயின் தகாத உறவால் பாடசாலை சிறுமி அனுபவித்த துயரம். அதிகரிக்கும் பலி. நாட்டை ஒழுக்கிய சிறைச்சாலை மோதல். நீதியமைச்சர் வைத்தியசாலைக்கு விஜயம். சசீந்திர ராஜபக்சவிற்கு குற்றப்பத்திரிகை கையளிப்பு. இனி விரிவான செய்திகள். தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். ஆற்றல் நெருக்கடியை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தின் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்காக அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுக்கு எரிபொருள் விநியோகத்தில் விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான சுற்றறிக்கையை நிதியமைச்சின் செயலாளர், அனைத்து அமைச்சுகளின் செயலாளர்கள், மாகாண முதன்மை செயலாளர்கள், விசேட செலவீன அலகுகள், ஆணைக்குழுவின் தலைவர்கள், திணைக்கள தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், அரச கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சட்டப்பூர்வ சபைகளின் தலைவர்களுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக அரசாங்கத்தின் செலவுகளை முகாமைத்துவம் செய்வதற்காக அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவை மார்ச் 1 நிலவிய எரிபொருள் விலையின் அடிப்படையில் வழங்குவதற்கு ஏப்ரல் 2 அரசாங்கம் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. இவ்வாறு இருக்கையில் புதிய சுற்றறிக்கையின் மூலம் அந்த சுற்றறிக்கை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதன்படி ஜூலை 1 முதல் அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுக்கு தற்போதைய எரிபொருள் விலையின் அடிப்படையில் எரிபொருள் விநியோகிக்கப்படும். தங்கத்தின் விலையானது நாளுக்கு நாள் ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வந்த நிலையில் உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலையானது இன்று குறைவடைந்துள்ளதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி நேற்று 24 கரட் தங்கம் பவுனொன்றுக்கு 3,82,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று அதன் விலை 3,000 ரூபாவால் குறைந்து 3,79,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டுள்ளது. 22 கரட் தங்கம் பவுனொன்று 3,48,700 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 24 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலையானது 47,375 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலையானது 43,588 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. வவனியா பிராந்திய கடவுச்சீட்டு அலுவலகத்தில் கடவுச்சீட்டு பெறுவதற்காக விண்ணப்பிக்கும் பொதுமக்களிடம் முறையற்ற வகையில் பணம் கோரப்படுவதாகவும் இடைத்தரகர்களின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது: மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த தாயொருவர் கணவன் வெளிநாட்டில் வசித்து வரும் நிலையில் தனது 10 வயதிற்குட்பட்ட 2 பிள்ளைகளுக்கு கடவுச்சீட்டு பெறுவதற்காக வவனியா கடவுச்சீட்டு அலுவலகத்திற்கு சென்றுள்ளனர். அங்கு விண்ணப்பங்களை சமர்ப்பித்த போது ஆவணங்களில் குறைபாடுகள் இருப்பதாக தெரிவித்து அவற்றை சரி செய்து கடவுச்சீட்டு தர ரூபாய் 2,50,000 ரூபாய் பணம் கோரப்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த தாய் மேலதிக பணத்தை வழங்க மறுத்து அதே விண்ணப்பங்களுடன் கொழும்பில் உள்ள பிரதான கடவுச்சீட்டு அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். அங்கு எவ்வித குறைபாடுகளுமின்றி எவ்வித மேலதிக கட்டணமுமின்றி ஒரே நாளில் அவசர சேவையின் கீழ் தனது 2 பிள்ளைகளுக்கும் கடவுச்சீட்டுகளை பெற்றுள்ளார். இதேபோன்ற சம்பவங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கையில் வவனியா அலுவலகத்தில் இவ்வாறான முறைகேடுகள் திட்டமிட்டே நடைபெறுகின்றன. வெளிநாடு செல்வதற்காக அவசரமாக கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் அப்பாவி மக்களிடம் லஞ்சம் கோரப்படுகிறது. சிலர் கொழும்பு செல்வதற்கான அலைச்சல்களை தவிர்க்கும் பொருட்டு வவனியா அலுவலகத்தில் கேட்கும் பணத்தை கட்டாயத்தின் பேரில் செலுத்தி கடவுச்சீட்டை பெற்றுச் செல்கின்றனர் என தெரிவித்துள்ளனர். வவனியா கடவுச்சீட்டு அலுவலகத்தில் நடைபெறும் இத்தகைய முறைகேடுகளையும் இடைத்தரகர்களின் சட்டவிரோத செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தவும் உரிய அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு உரிய விசாரணைகளை மேற்கொண்டு பொதுமக்களின் நலன் கருதி முறையான தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
எந்தவொரு அரசியல் மிரட்டல்களுக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசு ஒருபோதும் அடிபணியாது என்று அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க மற்றும் சுனில் ஹந்துன்னெத்தி ஆகியோர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு கடுமையான பதிலடியினை கொடுத்துள்ளனர். இலங்கையின் பொருளாதாரத்தை வங்குரோத்து நிலைக்கு தள்ளி உயர்நீதிமன்றத்தால் பொருளாதார கொலையாளிகளின் முத்திரை குத்தப்பட்டவர்கள் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற முயல்கின்றனர் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு கடுமையாக சாடியுள்ளார். இவ்வாறான ஊழல்வாதிகளின் எந்தவொரு அரசியல் மிரட்டல்களுக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசு ஒருபோதும் பணியாது என்று ஊடகங்களிடம் அவர் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். மக்கள் கோரினால் நாமளை களமிறக்குவோம் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கண்டியில் ஊடகங்களிடம் தெரிவித்த கருத்தை கேலி செய்துள்ள அவர், இலங்கையில் பல தசாப்தங்களாக தொடர்ந்த குடும்ப அரசியல் மற்றும் வாரிசு அரசியலை நாட்டு மக்கள் ஏற்கனவே நிராகரித்து விட்டனர். மீண்டும் அதே பழைய முகங்களை ஆட்சி பீடத்தில் அமர்த்த மக்கள் ஒருபோதும் ஆணை வழங்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் அனைத்தும் தங்களது கடந்த கால ஊழல்களையும் தவறுகளையும் மூடி மறைத்து சட்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவே இப்போது ஒன்றிணையவே நாடகம் ஆடுகின்றனர். ஆனால் மக்கள் மத்தியில் இவர்களின் போலி பிரச்சாரங்கள் இனிமேல் ஈடுபடாது என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் அரசாங்கத்தின் முக்கிய செயற்திட்டமான கிளீன் ஸ்ரீலங்கா பணிப்பாளரும் ஜனாதிபதியின் நெருங்கிய ஆலோசகருமான கிரிஷாந்த குரேயும் ரகசிய சந்திப்பொன்றை மேற்கொண்டுள்ளனர். கடந்த 4ஆம் தேதி மாலை புலவர் வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவின் ஒப்புதலுடன் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் சுமார் 1 மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்ட விடயங்கள் குறித்த தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் இரு தரப்பினருக்கும் இடையே ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்துவதற்காகவே இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக ஜனாதிபதி அன்ருகுமாரவுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. ஜனாதிபதி அன்ருகுமாரவின் ஆலோசனை மற்றும் வேண்டுகோளின் பேரிலேயே இந்த சந்திப்பு இடம்பெற்றதாகவும் அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. 12 வயது பாடசாலை மாணவியொருவர் தனது சகோதரன் உள்ளிட்ட 3வரால் தொடர்ச்சியாக பாலியல் வன்முணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவமானது பதுளை வெளிமடை போககும்பர பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சிறுமி கடந்த 2 ஆண்டுகளாக இந்த துயரத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து விசாரணையில் மேலும் தெரிய வந்துள்ள தகவலானது, சிறுமியின் தாய் புத்தளம் மதுரங்குழியைச் சேர்ந்த நபர் ஒருவருடன் தொடர்பில் இருந்துள்ளார். கணவருடன் வசித்து வந்த போதிலும் அடிக்கடி மதுரங்குழிக்கு தனது மகளையும் அழைத்துச் சென்று அந்த நபரை சந்திப்பதை தாய் வழக்கமாக கொண்டிருந்துள்ளார். இந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு தனது தாயுடன் மதுரங்குழிக்கு சென்றிருந்த போது அங்குள்ள 2 இளைஞர்களால் அந்த சிறுமி முதலில் பாலியல் வன்முணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாதிக்கப்பட்ட சிறுமியின் 21 வயதுடைய சொந்த சகோதரனே அவரை தொடர்ந்து பாலியல் வன்முணர்வுக்கு உள்ளாக்கியுள்ளார். இச்சம்பவத்தை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக வெளிமடை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை பதுளை மாவட்ட உதவி போலீஸ் அத்தியட்சர் உதயகுமார் மற்றும் பண்டாரவளை பிரிவு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் BMG பெரேரா ஆகியோரின் அறிவுறுத்தலின் பேர் சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் காயமடைந்து நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கைதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7 சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 27 ஆக உயர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த மோதலில் காயமடைந்த சிறை அதிகாரிகளின் உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காக நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு விஜயம் செய்துள்ளார். இந்த பயணத்தின் போது காயமடைந்த அதிகாரிகளுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை மற்றும் அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் குறித்து அமைச்சர் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்களுடன் கலந்துரையாடியுள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த குற்றப்பத்திரிகைகள்
கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பிரேமரத்ன முன்னிலையில் கையளிக்கப்பட்டன. இவ்வாறுகையில் தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் பிரதிவாதிகளை விடுதலை செய்த நீதிபதி அவர்களுக்கான வெளிநாட்டு பயண தடையையும் விதித்துள்ளார். இதன் பின்னர் பிரதிவாதிகளின் கைரேகைகளை பெற்று அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கினை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி விசாரணைக்கு முந்தைய கலந்தாய்விற்காக அழைக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் ஏனைய பிரதிவாதிகளாக சேவாலிக சபன் குமாரி மற்றும் கீர்த்தி பண்டார கொட்டகமா ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான செவனகல்ல கிரி இப்பென்வெவ பிரதேசத்தில் உள்ள காணியொன்றில் அமைக்கப்பட்டிருந்த கட்டடங்கள் உள்ளிட்ட சொத்துக்கள் 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி இடம்பெற்ற போராட்டத்தின் போது சேதமடைந்தன. மேற்படி சொத்துக்களுக்கான நட்டஈடு கோருவதை அதிகாரிகள் நிராகரித்திருந்த போதிலும் அதற்கு மாறாக நட்டஈடு வழங்கும் அலுவலகத்தில் கடமையாற்றிய அரசு அதிகாரிகளுக்கு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அழுத்தம் கொடுத்து 88,50,000 ரூபாய் நட்டஈட்டை பெற்றுக் கொண்டதன் ஊடாக ஊழல் எனும் குற்றத்தை புரிந்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை தொடர்பிலேயே லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.